மழை தொடர்ச்சியா விழுந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஒரு நபருக்கு வந்துட்டு ஒரு சின்ன சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. தேனீக்கள் வந்து ஓடி போறதுக்கு என்ன காரணம்? அதாவது பெட்டியை நான் முறையா பராமரிக்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு என்னோட பெட்டியில ஈக்கள் ஓடி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அவருக்கான இந்த பதிவு. வேற ஒண்ணும் இல்ல. ஈக்கள் குறையுது அப்படின்னா அந்த இடத்துல வேக்ஸ் மாத்து வரதான் செய்யும். இப்ப இந்த பெட்டியை வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து சுத்தப்படுத்திட்டு தான் இருக்கோம். இதுல வந்து ராணி தேனி இல்லை. ஏன் அப்படின்னா அடுத்த கடைசி பதிவுல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த பெட்டி கீழே விழுந்ததுல வந்துட்டு அதுல உள்ள இறந்து போச்சு. அதாவது ராணி தேனி இறந்து போச்சு. இந்த ராணி தேனி இறந்ததுனால வந்துட்டு அடுத்து இந்த 3 சட்டத்துல வந்து முட்டையில வைக்க முடியாம இந்த கூடு வந்து ரொம்ப நாளா வந்து அப்படியே இருந்துச்சு. அப்போ வந்து ஈக்கள் எண்ணிக்கை குறைய குறைய ஒவ்வொரு ஈயா இறந்து போக வந்து வயதாகி இறந்து போக இந்த பெட்டியில வந்து ஈக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அப்படி குறைஞ்சதோட விளைவு வந்துட்டு இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். பார்த்தா தெரியும். இதுல வந்துட்டு அடையில் ஃபுல்லா வந்துட்டு ஈக்களே இல்லாத நிலை வேக்ஸ் மாத்து வந்துடுது. வெறும் ஆண் ஈக்களா இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராணி தேனி இந்த கூட்டுல இல்லை. ராணி தேனி கூட்டுல இல்ல அதனால வந்து முட்டை வைக்க முடியாம வந்துட்டு இது இருந்த ஈக்கெல்லாம் ஒன்னொன்னா இறந்து போனதுனால, அதாவது இந்த சுத்தப்படுத்துற வேலையை, பெட்டியை பராமரிக்கிற வேலையை வந்து தொடர்ச்சியா வந்து இந்த வேலைக்கார தேனீக்கள் செய்யணும். அது செய்யாத விளைவு வந்துட்டு இந்த கூட்டுல வந்து வேக்ஸ் மாத்து வந்துடுது. இப்ப இந்த பெட்டி என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாள்ல வந்து சுத்தமா காலி ஆயிரும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்ஸ் மாத்து வந்துருச்சு. மருந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பெஸ்டிசைடு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம தேனீக்களையும் வந்துட்டு அது இறந்து போறதுக்கு காரணமாயிருச்சு. அப்படி இறந்து போனதுனால என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 100 ஈ சேர்ந்து இந்த அடையை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அந்த 100 ஈ இந்த கூட்டுல இருந்தாகணும். அந்த 100 ஈல வந்துட்டு 10 ஈ இறந்து போச்சு அப்படின்னா அந்த இடத்துல உள்ள அசுத்தம், அதாவது அந்த டெஸ்ட்டை சுத்தப்படுத்த அந்த ஈ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேக்ஸ் மாத்து உள்ள வர ஆரம்பிச்சிடும். அந்த டெஸ்ட்ல வந்து வேக்ஸ் மாத்து உள்ள வந்து அந்த சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். வேக்ஸ் மாத்துன்றது ஒரு அத்துப்பூச்சி. அது என்ன பண்ணும் அப்படின்னா நேரடியா கூட்டுக்குள்ள போய் இந்த வேக்ஸ் அடையில வந்துட்டு முட்டை வைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த அடையில வந்து முட்டை வைக்காது. இந்த பெட்டியோட ஓரத்துல எனையாவது வந்து முட்டையை லேயர் பண்ணி, அதாவது முட்டை வச்சுட்டு போயிடும். போனதுக்கு அப்புறம் வந்து அதுல இருந்து வந்து புழு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நவந்து போய் அந்த புழு தான் உள்ள போயிட்டு இந்த அடையை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்ப இந்த புழு உள்ள போறப்ப வந்துட்டு அது அந்த தேனீக்கள் வந்துட்டு வேலைக்கார தேனீக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அடிச்சு வெளியே தூக்கி போட்டோம், இல்லாட்டி கொண்டுரும். அப்ப அந்த கொண்டுறது அளவுக்கு வந்துட்டு அதை கொண்டு போற அளவுக்கு வந்துட்டு நிறைய ஈக்கள் வந்துட்டு வேலைக்கார ஈக்கள் இருக்கு அப்படின்னா உள்ள எதிரிகள் வர விடாம பாதுகாத்துரும். ஒருவேளை ஈக்கள் குறைவா இருக்கு அப்படின்னா அந்த கூட்டுல வந்துட்டு ஈஸியா வந்து இந்த வேக்ஸ் மாத்து உள்ள வந்துடும். இப்ப வேக்ஸ் மாத்து வர்றதுக்கான காரணம் தெரியுதா? 100 ஈக்கள் இருக்க வேண்டிய ஒரு கூட்டுல வந்து 100 ஈக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேக்ஸ் மாத்து வராது. அப்போ அதையும் மீறி வருது அப்படின்னா அங்க ஈக்கள் வந்து குறைவா இருக்குன்றது தான் காரணம். அப்ப ஈக்கள் குறைவா இருந்தாலும் வந்துட்டு அந்த பெட்டி வந்து சீக்கிரமே ஓடி போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க அப்படின்னா நம்ம பெட்டியை வந்து கொஞ்சம் ஒரு 400 மீட்டர் அந்த பக்கம் தூக்கி தள்ளி வச்சுறது வந்து ரொம்ப நல்லது.